அனைவருக்கும் வணக்கம். இன்று அல்வா செய்யும் முறை பற்றி இக்காணொளியில் காண இருக்கின்றோம். இக்காணொளியில் காண்கின்ற அல்வாவை பார்த்தவுடன் என்ன தோன்றுகின்றது? உண்ண வேண்டும், ருசிக்க வேண்டும் என்றல்லவா தோன்றுகின்றது. காத்திருப்போம். அல்வா செய்த பிறகு உண்போம், ருசிப்போம், சுவைப்போம். பூ போன்ற அல்வாவை சமைப்போம் வாருங்கள். அழகான வாழை, அதன் மீது அல்வா துண்டு அன்னக்குத்தியில் எடுக்கிறார் பாருங்கள். நாம் சமைக்கும் அல்வா இவ்வாறுதான் இருக்கும். அல்வா செய்வதற்குரிய முந்திரி பருப்பு 100 கிராம், பசு நெய் 1/2 லிட்டர், கோதுமை மாவு 1 படி, சர்க்கரை 3 கிலோ, அல்வா செய்வதற்கு தயார் ஆகிறோம். ஒரு பாத்திரத்தில் 1 படி அளவு கோதுமை மாவை எடுத்துக்கொள்வோம். அதாவது 1/4 படி அளவுள்ள ஒரு டம்ளரை எடுத்துக்கொண்டு 4 டம்ளர் அளவு கோதுமை மாவை பாத்திரத்தில் சேர்க்கின்றோம். ஒரு படி கோதுமை மாவிற்கு 5 லிட்டர் அளவு தண்ணீர் சேர்த்து கரைக்க வேண்டும். ஒரு படி கோதுமை மாவிற்கு 5 படி அளவிற்கு தண்ணீரை சேர்க்கின்றோம். தண்ணீர் சேர்த்து கோதுமை மாவை நன்றாக கரைத்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு டம்ளராக தண்ணீர் சேர்த்து கொண்டு இருக்கிறார். 1/4 படி அளவுள்ள டம்ளரை எடுத்துக்கொண்டு 20 டம்ளர் தண்ணீர் சேர்க்கிறார். எவ்வளவு அழகாக தண்ணீர் சேர்க்கிறார் பாருங்கள். தண்ணீர் சேர்க்கிறார் சேர்த்து கொண்டே இருக்கிறார். 5 மடங்கு தண்ணீர் சேர்த்து விட்டோம். கரைத்த கோதுமை மாவு கரைசலை வடிகட்டி எடுத்துக்கொள்ள வேண்டும். வடிகட்டும் காட்சி என்ன அருமை! வடிகட்டி கொண்டே இருக்கிறார் பாருங்கள். கோதுமை மாவு கரைசல் என்ன அருமையாக இருக்கிறது. அதை விட அதை வடிகட்டும் காட்சி என்ன அருமை அருமை. அல்வா செய்வதற்கு அடுப்பு தயாராகிறது. அடுப்பை பற்ற வைக்கின்றோம். அடுப்பு மூட்டியவுடன் அதன் மீது ஒரு வாணலை வைக்க வேண்டும். வாணலை வைத்து விட்டார். வாணலை வைத்து அதில் நெய் ஊற்றுகின்றோம். நெய் காய்ந்து விட்டது. இப்பொழுது முந்திரி பருப்பை சேர்த்து வறுக்க தயாராகின்றோம். முந்திரி பருப்பை பொன்னிறமாக வறுத்து எடுத்துக் கொள்ள வேண்டும். வறுத்த முந்திரி பருப்பை ஒரு சிறிய பாத்திரத்தில் தனியாக எடுத்து வைத்துக் கொள்வோம்.
வறுபட்ட முந்திரி பருப்பை எடுக்கிறார் எடுத்துக்கொண்டே இருக்கிறார். முந்திரி பருப்பை நன்றாக எடுத்து விட்டார். அதே வாணலில் கோதுமை மாவு கரைசலை சேர்த்து கொதிக்க வைக்க வேண்டும். கோதுமை மாவு கரைசலை நன்கு கிளறி கொண்டே இருக்க வேண்டும். ஒரு சிறிய வாணலை வைத்து அதில் 2 டம்ளர் சர்க்கரை சேர்த்து வறுக்க வேண்டும். அது சூடேறியவுடன் உருகி பழுப்பு நிறமாக மாறுவதனை பார்க்க முடிகிறது. சர்க்கரை சூடேறி உருக ஆரம்பித்து விட்டது. உருகிய சர்க்கரை பழுப்பு நிறத்தில் காட்சியளிக்கிறது. சிறிய வானிலையில் சர்க்கரை உருக்கப்படுகிறது. பெரிய வானிலையில் கோதுமை கரைசல் கொதிக்கிறது. இப்பொழுது சர்க்கரை பாகு தயாராகிவிட்டது. நன்றாக பழுப்பு நிறத்தில் காட்சியளிப்பதனை காண முடிகிறது. கோதுமை மாவு கரைசலில் சர்க்கரையை சேர்த்து கிளறுகின்றோம். ஒரு படி அளவு கோதுமை மாவிற்கு 2½ படி சர்க்கரையை சேர்த்து கிளற வேண்டும். இப்பொழுது நெய் சேர்க்கின்றோம். நெய் சேர்த்து நன்றாக கிளறி கொண்டிருக்கின்றோம். அதே சமயத்தில் சர்க்கரை பாகு தயார் நிலையில் உள்ளது. இந்த சர்க்கரை பாகை கோதுமை மாவு கரைசலில் சேர்த்து நன்றாக கிளறிவிட இந்த கோதுமை மாவு கரைசல் பழுப்பு நிறத்தில் மாறுவதனை நன்றாக பார்க்க முடிகிறது. இப்பொழுது நெய் சேர்த்து நன்றாக கிளறி விடுகின்றோம். கோதுமை மாவு கரைசல், சர்க்கரை, நெய் 3ஐயும் சேர்த்து கிளறி கொண்டிருக்கின்றோம். அதில் சர்க்கரை பாகு சேர்த்துள்ளதால் பழுப்பு நிறத்தில் காட்சியளிக்கின்றது. இப்பொழுது அல்வா பதத்திற்கு மாறுகின்றது. நன்றாக கொதித்துக் கொண்டிருக்கிறது. இன்னும் சிறிது நேரத்தில் அல்வா தயாராகிவிடும்.
அல்வா தயார் நிலைக்கு வந்துவிட்டது. இதனை வேறொரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். அல்வாவினை வேறொரு பாத்திரத்தில் மாற்றுவதற்கு முன்பாக அதில் நெய் தடவிவிட வேண்டும். இப்பொழுது வேறொரு பாத்திரத்திற்கு மாற்றுகின்றோம். முந்திரி பருப்பு சேர்க்கின்றோம். அதன் மீது அல்வாவை மீண்டும் நிரப்புகின்றோம். இரண்டாவது அடுக்கு முந்திரி பருப்பு சேர்த்து அதன் மீது மீண்டும் அல்வாவினை நிரப்புகின்றோம். அல்வா தயாராகிவிட்டது. ஓர் இலையின் மீது அதை கவிழ்த்து வைக்கின்றோம். அல்வா பார்ப்பதற்கு மிக அருமையாக காட்சியளிக்கின்றது. அல்வாவினை மறுபக்கம் பார்க்கின்றோம். பாத்திரத்திலிருந்து இலையில் கொட்டியவுடன் மறுபக்கம் அழகாக காட்சியளிக்கிறது. அல்வாவினை ஒரு கரண்டியில் எடுத்து ஒரு சிறிய பாத்திரத்தில் வைக்கின்றோம். பார்ப்பதற்கு மிக அருமையாக இருக்கின்றது. அருமை அருமை, என்னே அழகு. அல்வாவினை அறுத்து சிறிய சிறிய பாத்திரங்களில் நிரப்புகின்றோம். அல்வா துண்டு அழகு அழகு. அல்வாவை எடுத்து சிறிய சிறிய பாத்திரங்களில் நிரப்புகின்றோம். பார்ப்பதற்கு அருமையாக காட்சியளிக்கின்றது. எல்லோருக்கும்